ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஐஆர் சென்சாரை எப்படி நம்ம ஆர்டினோ கண்ட்ரோலர் மூலிமா வேல்யூ ரீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோட்டியஸ் சிமுலேஷன் ஆப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். இதில் நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நியூ பேஜ் கிரியேட் ஆகும். இதில் நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நியூ பேஜ் கிரியேட் ஆகிரும். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே நமக்கு என்னென்ன சென்சார்ஸோ நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் டூல்ஸ் தேவையோ அதை இந்த லெஃப்ட் சைடு இருக்க இதை வச்சு எடுத்துக்கலாம். இதில் நமக்கு இப்போ ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா அந்த பிஏ செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்டினோ அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டினோ கண்ட்ரோலர் வரும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பிஐஆர் சென்சார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பிஐஆர் சென்சார் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. எனக்கே வந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலாக லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைப்ரரி எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக க்ரோமில் போயிட்டு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வரும். அதை நான் என்னென்னு அப்படி சொல்கிறேன். அடுத்து லாஜிக் ஸ்டேட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் எதுக்கு அப்படின்னா ஹை லோ அப்படின்னு பண்ணுறதுக்கு. பேசிக்காக பிஐஆர் சென்சார் அப்படின்றது என்னென்னா மோஷன் டிடெக்ஷன் சென்சார். ஏதாவது அந்த சென்சார் பக்கத்தில் ஏதாவது மோஷன் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னாலே மோஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிஐஆர் சென்சார் அப்படின்றது. அந்த லாஜிக் ஸ்டேட் மூலிமா நம்ம ஹை லோ பண்ணிவிட்டு ஹை ஆச்சு அப்படின்னா நம்ம எல்இடி பிளிங்க் ஆகணும், லோவில் இருந்தது அப்படின்னா எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் இருக்கணும் அப்படின்றதான் கண்டிஷனாக நம்ம கொடுத்து ப்ரோக்ராம் ரன் பண்ண வைப்போம். இப்போ கிரவுண்ட் பின்னு பவர் சப்ளை பின்னு அப்படின்றது டெர்மினல் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி கிரவுண்ட் எடுத்து சென்சார் கிரவுண்டுக்கும் எல்இடி கிரவுண்டுக்கும் கொடுத்துடலாம். பவர் சப்ளை எடுத்து நம்ம இதுக்கு பவர் சப்ளையும் இதோட அவுட்புட் பின் எடுத்து நம்ம எந்த பின்னில் இன்புட்டாக கொடுக்குறோமோ அப்படின்றத கோடிங்கில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றத தான் இதுலேயும் நம்ம கொடுக்கணும். எல்இடிக்கும் அதே மாதிரி தான் கோடிங் பின் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதை நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த சென்சார் எப்படி நம்ம எக்ஸ்டர்னலாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஐஆர் சென்சார் லைப்ரரி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். அந்த லிங்க்கில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிஐஆர் சென்சார் ப்ரோட்டியஸ் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். அப்படி உள்ளே வந்துட்டு இங்கே 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக இன்னொரு லிங்க் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜிப் ஃபைலில் டவுன்லோடாக இருக்கும். அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம அதை ப்ரோட்டியஸ்ன்ற சிமுலேஷன் ஆப்பை நம்ம டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ரோட்டியஸ் ஆப் அது எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அதில் நம்ம அப்லோட் பண்ணணும். அதில் அப்லோட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணும் போதும் சர்ச் பண்ணும் போதும் பிஐஆர் சென்சார் வந்துடும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 ஃபைல் இருக்கும், அதை காப்பி பண்ணி நம்ம ப்ரோட்டியஸ் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணணும். இது லேப்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோட்டியஸில் போய்ட்டு லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் ப்ரோட்டியஸில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த பிஐஆர் சென்சார் அப்படின்றது உங்களுக்கு வரும். இப்போ கோடிங் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட்டாக நம்ம சென்சாரையும் அவுட்புட்டுக்கு நம்ம எல்இடியும் 12th பின்லேயும் கொடுத்துருக்கோம். சீரியல் மானிட்டர் 9600 பாட் ரேட் செட் பண்ணிடுவோம். இப்போ வாய்ட் ரூட்டில் பிஐஆர் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி டிஜிட்டலில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க சென்சாரை அந்த வேல்யூ நம்ம பிஐஆர் அப்படின்றதில் வாங்கியிருக்கோம். கெட் பண்ண வேல்யூவை நம்ம பிஐஆர் சீரியல் மானிட்டர் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ சீரியல் பிஐஆர் 1 ஆச்சு அப்படின்னா ஹை ஆச்சு, மோஷனை டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா 12th பின் எல்இடி பிளிங்க் ஆகணும், அப்படி இல்லைனா எல்இடி பிளிங்க் ஆகக்கூடாது அப்படின்றதான் கண்டிஷனாக வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணுறோமோ இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க.
சேவ் பண்ணிவிட்டு அந்த டிக் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரைட் சைட் பாட்டமில் க்ரீன் கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை, கம்பைல் பண்ணும்போது எந்த எரர் இல்லை அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும். அடுத்து நம்ம ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி அப்படின்ட்டு இருக்கோம். அதை எது கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸா ஃபைல் கிரியேட் ஆகும். எக்ஸா ஃபைல் எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரோட்டீஸில் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது எக்ஸா ஃபைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம கோடை அப்லோட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி அப்படின்றது அதை கொடுக்கணும். அதுவும் இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபைல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை வெளியே வந்துட்டு இப்போ ப்ரோட்டீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீஸை இப்போ கோடை அப்லோட் பண்ணுவோம். சீரியல் மானிட்டரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சீரியல் மானிட்டர் எதுக்குன்னா நம்ம என்ன வேல்யூ ரீட் பண்ணுறோம் அப்படின்றத அந்த சீரியல் மானிட்டர் அதான் பிரிண்ட் பண்ணி காட்டும். அதை எடுத்து 1வது பின்னில் செலக்ட் பண்ணி அப்படின்னா என்ன ரீடிங்ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கோட் அப்லோட் பண்ணுறது அப்படின்னா ஆர்டினோவில் மேலே டபுள் கிளிக் பண்ணி நம்ம எங்கே ஃபைலை சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை நம்ம எக்ஸா ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கணும். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். இப்போ நம்ம சென்சாருக்குமே நம்ம கோட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னலாக கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண லைப்ரரி ஃபைலில் அதில் ஒரு எக்ஸா ஃபைல் இருக்கும். அதை நம்ம டவுன்லோட்ஸில் போய் பார்த்து அது பிஐஆர் சென்சார் அப்படின்னு இருக்கும். அதில் போய் உள்ளே போய் ப்ரோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸா ஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுக்குமே கோட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஃபைலு க்ரியேட் ஆகும். இந்த சீரியல் மானிட்டரில் 00 இருக்குது. 0ல் இருந்தால் நமக்கு எல்இடி ஆஃப் ஆகணும். மோஷன் டிடெக்ட் ஆகி 1 ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி ஆன் ஆகணும் அப்படின்றதான் கண்டிஷனாக கொடுத்துருக்கோம். 1 ஆயிடுச்சு, சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் ஆயிடுச்சு, எல்இடியும் ஓகே ஆயிடுச்சு. இப்படி தான் பேசிக்காக ஒரு மோஷன் சென்சாரை நம்ம பிஐஆர் சென்சாரை நம்ம ஆர்டினோ மூலிமா இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சீரியல் மானிட்டரில் 0 வந்துடும், எல்இடியும் 0 ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.